இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வசனத்தை ஒவ்வொன்றையும் பார்த்து வரவேற்கிறேன். நம்ம இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கண்கள் எப்பொழுது இருளடைகிறது அப்படிங்கறதுதான் பார்க்க போறோம். நம்ம கண் எப்பொழுது இருளடை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைய நம்ம இருட்டா இருந்தா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். அதாவது என்னன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கை அதுல நம்ம இருட்டா இருந்தா நம்ம வாழ்க்கையில என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். கண்ணு நம்ம உடம்புல ஒரு முக்கியமான ஒரு உறுப்பு எதுனா அதுதான். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, கண்ணானது சரீரத்துக்கு விளக்காய் இருக்கிறது, கண்ணானது சரீரத்துக்கு விளக்காய் இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம வேதத்துல இருக்கிறது. அது என்ன விளக்கம்? நீ ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்ணை மூடி பாருங்க. கண்ணை மூடல, கண்ணை மூடா வெளிச்சம் தெரியுதா? அக்கம் பக்கத்துல யாராவது தெரியுறாங்களா? யாராவது தெரியுதா? சோ நம்ம சரீரத்துக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா கண்ணு. சோ நம்ம கண்ணு இருட்டு போச்சுன்னா நம்ம வாழ்க்கை முழுக்க இருட்டாயிடும். இப்ப இந்த மாடுனா இந்த மாடுக்கு வந்து வெளிச்சத்துக்காக லைட்டுங்க தான், அந்த சேனல் தான். சோ அதுக்கு ஒரு விஷயம் இருக்கு, லைட்டுங்கிற ஒரு விஷயம் இருக்கு. நம்ம சரீரத்துக்கு விளக்கியதான் நம்ம கண்ணுதான். சோ அந்த கண்ணு வந்து இருளடைஞ்சிருச்சுன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க வந்து தப்பா கண்ணுனா பூமியுடைய வாழ்க்கையில நம்ம கண் இருட்டாய் போச்சுன்னா ஒருத்தரோட உதவியில்லாத நடக்க முடியாது, போக முடியாது, வர முடியாது. சோ இதையும் நீங்க கம்பேர் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம கண் இருட்டா போச்சுன்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? சோ இந்த ரெண்டையும் நீங்க கம்பேர் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில பத்தி சொல்ல போறேன். நீங்க வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையையும் யோசிப்பீங்க, பூமிக்குரிய வாழ்க்கையையும் யோசிப்பீங்க. கரெக்டா? நம்ம கண்ணு நல்லதா இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். நம்ம கண்ணு கெட்டதா இருந்தா நம்ம வாழ்க்கை முழுக்க கெட்டதா இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லலாம். இப்போ நம்ம செல்போன் பாக்குறோம், டிவி பாக்குறோம், இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு நல்லதா சொல்ல பார்க்கலாம். நம்ம செல்போன் பாக்குறதோ டிவி பாக்குறதோ வந்து நம்ம கண்ணுக்கு நல்லது கிடையாது. சோ இந்த செல்போன் பாக்குறதுல என்ன ஆகுதுன்னா நம்ம கண் பார்வை இழந்தோம்னு சொல்லி சொல்றாங்க. அது உண்மைதானே? எத்தனையோ இடத்துல கண் பார்வை இழந்ததுக்கு காரணம் வந்து செல்போன் சொல்றாங்க, டிவி சொல்றாங்க. சரிங்களா? அதனால நிறைய வீடியோக்கள்ல பார்க்கணும். சின்ன பிள்ளைங்க கேம் விளையாடுறாங்க, வீடியோ பார்க்கறதுனால சில பிள்ளைங்க வந்து கண் பார்வை இழந்துருக்காங்கன்னு சொல்றோம். கேம் விளையாட அதுக்கு அதிகம் ஆயிட்டு குழந்தைங்க நிறைய பேர் வந்து குட்டி சுவாமிகளை இழந்து போயிருக்காங்கன்னு சொல்லி நம்ம நிறைய தெரிவிக்கப்படுகிறோம். அதே போல பிறப்பு முதல் இறப்பு வரை உலகத்தில் இருக்கிற மொத்த காரியமுமே அனைத்து விஷயங்களும் இருக்கு. ஆன்லைன்ல சோ நீங்க எதை பார்த்தீங்கன்னாலும் வீடியோ வரும். பிறப்பு முதல் இறப்பு வரதான் நீங்க வந்து புரிஞ்சுக்கீங்க. பிறப்பு முதல் இறப்பு வரை இருக்கு, அனைத்து காரியமும் வீடியோவா இருக்கு. சில காரியங்கள் நல்லது இருக்கு, சில காரியங்கள் கெட்டது இருக்கு. கெட்டதை பார்க்கும்போது வாலிபத்துல என்ன பண்றாங்க, ஓ இப்படிதான் இருந்தா சோ நம்ம இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் சில எண்ணம் கெட்ட எண்ணங்கள் கெட்ட புத்தி வர்றதுக்கு காரணம் வீடியோ. அந்த வீடியோ நம்ம கண்ணு பார்க்கணும். நம்ம கண்ணு பார்க்கறதுனால என்ன ஆகுது, நம்ம மூளை செய்யுது, நம்ம மனசு செய்யுது. சோ அதை பண்ணி செய்யணும். நிறைய மக்கள் தேவையான விஷயங்கள்லாம் பார்த்து போதை பொருள்கள் அடிமையா இருக்கிறாங்க. போதை பொருள் கண்ணு செல்ல பார்க்கணும். இப்படிலாம் பை போட்டாங்க, நம்ம பண்ணி பார்க்கலாமான்னு சொல்லி பண்றாங்க. பண்றதுனால ஆக்சிடென்ட் ஆகுறாங்க. நடந்தா இல்லையா சொல்லி பார்க்கலாம், நடந்தா இல்லையா? அதே போல போதை பொருள் அடிமையா இருக்கிறாங்க. நிறைய காரியங்களுக்கு வந்து வாலிபர்கள் அடிமையா இருக்கிறதுக்காக மட்டும்தான் பார்த்து அதை சரிகளுக்குள்ள கொண்டு அடிமையாக்கப்படுறாங்க. சரிங்களா? இரண்டாவது காரியம் அதே பாத்தீங்கன்னா பிரசவத்தை கூட இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வாகனங்கள் போட்டி சரிபார்க்க பிரசவத்தோட நிறைய கொண்டு போயிருக்கு. செய்தியில பாருங்களா, நியூஸ் பாக்குறவங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம டெய்லி நம்மளே பார்த்துக்கலாம், தெரியமாட்டாங்க. அதை வந்து வீடியோல பார்த்து அதை அப்ளை பண்ணி வீட்டிலே நிறைய அவங்களுக்கு பிரச்சனையாகி அவங்க வந்து தாய் மழை போல விஷயங்கள் நிறைய இருக்கு, நிறைய சொல்லுது. சோ நம்ம கண்ணு என்ன பார்க்கணுமோ அதெல்லாம் நம்ம பெருசா நினைச்சுக்கணும். பொறுப்புரையாக்கி கண்ணுதான் போடுறோம். நம்ம கண்ணுல பார்க்கும் போது பண்ணி நம்ம நடந்து அதனால நம்ம வாழ்க்கையை சரீரத்தை நல்லதா இருந்தா நன்மைகள் நடக்கும். கண்ணு வந்து கெட்டவைகளை பார்க்கும்போது கெட்டவைகள் நடக்கும். நன்மைக்கு போறது
இருப்பான். கண்ணுல வந்து இப்போ நிறைய பேர் டிப்ரெஷன்ல இருப்பாங்க, மைண்ட் அப்செட்டா இருக்கும். இருக்கிறவங்க யாரும் ஊர் போவாங்க எனக்கு தெரியல. நிறைய இடத்துல நிறைய பேர் வந்து டிப்ரெஷன், கொஞ்சம் மனசு வேலை கஷ்டம், வெளியே கூப்பிடுறாங்க. சரிங்களா? நிறைய பேர் டூர் போறாங்க, வெளியில டூர் கூட்டிட்டு போறாங்க, எதுக்கு போறாங்க? டிப்ரெஷனான ஒரு சூழ்நிலையில மன அழுத்தத்துல இருக்கவங்க வெளியே கூட்டிட்டு போயிடுவாங்க, அவங்களுக்கு மனநிலை மாறும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்காக என்ன சொல்றாங்க? ஏற்காடு போறாங்க, ஊட்டி போறாங்க, கொடைக்கானல் போறாங்க, இல்ல நிறைய ஸ்தலங்களுக்கு எங்க போறாங்க. எதுக்கு போறாங்க? அங்க போய் அங்க இருக்கக்கூடிய அழகான பூவு, இயற்கை காட்சிகள், நீர்வளங்கள், அதாவது கடற்கரை, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது இவங்க ஏற்கனவே இந்த மாதிரி எல்லாம் போய் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். நல்லா போயின்னா அவ்வளவு மரச்செடி, கோழி, இயற்கை, குளிர்ச்சி இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம கண்ணுல பார்த்து நாம போய் கண்ணுதான் பார்க்கணும். கண்ணுல பார்க்கும்போது அது எல்லாத்தையும் பார்க்கவே நம்ம மனசுல ரொம்ப ரம்யமா ஆயிடும். மனசுல இருக்கிற அவ்வளவு கஷ்டங்களும் நீக்கி ஒரு டிப்ரெஷன்ல இருந்து அது வெளியே வந்துடும். நன்மை எதிர்க்கிறது கண் பார்க்கிறதுதான் இருக்குது. நன்மையும் தீமையும் நம்ம உடம்புக்கு நன்மை தேவைப்படுவதுதான். இது வந்து பூமியுடைய வாழ்க்கையில. ஆனா ஆவியுடைய வாழ்க்கையில இப்ப நம்ம பார்க்க போறோம். ஆவியுடைய வாழ்க்கையில கண்ணு வந்து அதாவது கண்ணு மூடி போயிடுச்சுன்னா இருட்டா இருக்குது இல்லையா? அந்த இருட்டுக்கும் கண்ணுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன இருக்குங்களா? 3 காரியம் இருக்கு, 3 விஷயம் இருக்கு நம்ம வேதத்துல. முதலாவது விஷயம், தூங்கும் பொழுது நம்ம கண்ணு இருட்டாகும். கரெக்டா? தூங்கும் பொழுது நம்ம கண்ணு இருட்டாகுதா? இரண்டாவது, நம்ம கண் சூடாகப்படும் பொழுது இருட்டாகுதா? கண்ணு பொழுதுக்கு வெளிச்சம் எல்லாம் தெரியுமா? தெரியாது. மூன்றாவது, மரணம் அடையும் பொழுது, அதாவது அழிக்கும் பொழுது நம்ம கண்ணு வந்து இருட்டாகும். சரிங்களா? கண்ணு இருட்டாகிறது மரணம் அடையும் பொழுது, அதாவது சரீரத்தின் விழாக்காக இருக்கிற கண் மரணம் அடையும் பொழுது அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல இருக்குது. அதாவது 3 காரியம்: தூங்கும் பொழுது, இரண்டாவது கண் சூடாகப்படும் பொழுது, மூன்றாவது மரணம் அடையும் பொழுது. 3 காரியங்கள் நம்ம வேதத்துல இருக்குது. இதெல்லாம் நம்ம வேதத்துல நமக்கு கொடுத்திருக்கிறாரு தேவன். அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில நடக்கிறவங்களோட வாழ்க்கையில சொன்ன மாதிரி சுபகாரணி அறிவுறுத்திருக்காங்க இல்லையா? அவங்க தேவனுடைய வழியில தான் நடக்கிறாங்க இல்லையா? அப்போ ஏன் அவங்களுக்கு கால் எடுத்துச்சு? நாம தான் நினைப்போம், ஒரு பாட்டு சொன்ன மாதிரி நம்ம விசாரம் நம்ம ஜீவன் எடுத்து பிளான் பண்ணிருப்போம். ஆனா அவங்களுக்கு காலையோ போனதுக்கு காரணம் இல்லையா? அதுக்கோ கோவாக இருந்திருக்கலாமே அப்படின்னு நினைக்கலாம். ஆனா ஆவியுடைய வாழ்க்கையில தேவனோடு நம்ம நடக்கும்போது வாழ்க்கையில கண்டிப்பாக வரும். இருள் வராத இருக்கு. அது எப்படிப்பட்ட வல்லமையுள்ள பாசா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அவங்க வந்து ஆவியுடைய வாழ்க்கையில அவங்க நடக்கும் பொழுது கண்டிப்பா அவங்களோட வாழ்க்கையை இருக்கு வரதான் செய்யும். சரிங்களா? ஏன் யோகியோட வாழ்க்கையை இருக்கு வரலையா? யோகி தெரியுமா? எத்தனையோ வாட்டில பிரசங்கம் பண்ணியிருக்காங்க. யோகியினுடைய வாழ்க்கையை இருக்கு வந்தது. அதே போல யோசேப்பினுடைய வாழ்க்கையை இருக்கு வந்தது. அப்படிப்பட்ட நீர்வரிசையான எல்லாருடைய வாழ்க்கையை இருக்கு வந்தது. ஆனா அவங்களால ஏன் அந்த நீர்வரிசை கடற்கரை யோகியோட வாழ்க்கை எவ்வளவு பெரிய இருக்கு. யோகோட வந்து பிள்ளைகள் குமாரத்தி வந்து வளர்ந்து போயிட்டாங்க. அடுத்தது 6 மாடு ஒட்டகங்கள் எல்லாமே ஒரே நாள் உலகத்திலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரனா இருந்தாரு யோகு. அவரோட வாழ்க்கையை ஒரே நாள் அவங்க பிள்ளைகளுக்கு போயிட்டாங்க. 6 மாடு ஒட்டகங்கள் எல்லாம் கொடுத்துச்சு. ஒன்றுமில்லாம கொடுத்தாரு. அவர் ஜீவன் மட்டும்தான் இருந்தார். அவர் சரீரம் முழுக்க போய் அவர் வாழ்க்கை இருக்கா இல்லையா? கண்டிப்பா இருக்கா வாழ்க்கை. ஆனாலும் தேவனுடைய ஆவியுடைய வாழ்க்கையில் அவர் இருந்தார். தேவனை பற்றி இருந்தார். ஆனா அந்த இருக்கு நம்ம வாழ்க்கை என்ன பண்ணுவோம்? வாழ்க்கை நேரம் சொல்லுமா சொல்ல மாட்டோமா? ஆனா ஆவியுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய பிள்ளைகளா நடத்துறவங்களுக்கு அந்த ஒரு எண்ணமே வராது. ஏன் பாத்தீங்களா? அவர் அருளின தீபம் கையிலே, அவர் அருளின தீபம் அவர் தலையிலே திரும்பனால அவர்களால் அந்த இருளான வாழ்க்கை கடந்து வர முடிஞ்சது. யோகும் சரி, அதே மாதிரி வேதத்துல நிறைய பேர் சொல்றாங்க. யோகும் சரி, யாக்கோபும் சரி, யோசேப்பும் சரி, எலியாவும் சரி, எல்லாரோட
கொடுக்கவும் தேவன் அறிவிய தீபம் அப்படிப்பட்ட அதே போல இன்னைக்கு எத்தனை பேர்களால் வாழ்க்கை புரியல. யார் எனக்கு என்ன பிரச்சனை தெரியல, என்ன போராடணும் எனக்கு தெரியாது, உண்மையா இருக்கும். சோ அந்த இருட்டுல இருந்து வெளியில வரணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஒரு வெளிச்சம் வேணும். அந்த வெளிச்சம் எது? இயேசுதான். சோ அந்த வெளிச்சத்தை நம்ம எப்படி பற்றி நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? அது வந்து நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் எழுதுங்களேன். நீதிமொழிகள் 6:9. சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்? இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? முதலாவது தூங்குறதுதான். தூக்கம் எப்படி வரும் சொல்லுவாங்க, யாராச்சும் தூக்கம் எப்படி வரும்? இப்ப எல்லாரும் தூக்கம் யாரும் வரல, என்னமோ முதல்ல அதாவது எப்படி சொல்றதுன்னா பார்த்தீங்கன்னா யாரும் தூக்கம் வராது. நான் தூக்கம் வரும், ஏன்னா எனக்கு பேச தெரியுமோ தெரியாதோ ஆக்சுவலா நான் வந்து அப்படி எடுக்கணும்னா நம்ம தூக்கம் வரும். இன்னைக்கு நான் எடுக்கிறதுனால தெரிவிக்கீங்க என்னதான் பேசுறாங்கன்னு பார்க்கலாம். நீங்க நிறைய கண்டிப்பா ஒரு தூக்கம் வரும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எல்லாரும் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க, சரியா? இப்ப எல்லாரும் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க, ஆனா என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? அப்படியே இன்டர்லாம் போயிட்டு நேரம் பார்க்கறதுக்கு நான் சொல்லி கீழே இருக்கிறத மட்டும் தான் பார்க்கணும், மேல இருக்கிறத பார்க்கவே பார்க்கணும். ஸ்ட்ரெயிட்டா யாராலையும் பார்க்கவே முடியாது. சொல்லி சொல்லி போய் கீழே இருக்கிறதே பார்க்கணும். அப்படியே தெரிஞ்சுக்கணும். சரியா? தூக்கம் அப்படிதான் வரும். அந்த தூக்கத்தை பத்திதான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் கொஞ்சம் உலகட்டும், இன்னும் கொஞ்சம் சரி, இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உலகட்டும், இன்னும் கொஞ்சம் கை கொடி கொண்டு நிற்க செய்வார் என்பாயோ அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல தூங்கலாம் முடியுது. சரிங்களா? அடுத்த வருஷம் அடுத்த பதினொன்றாம் படிக்க உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை 1000 மனிதவனை போலவும் வரும். தூங்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம தூங்கும் பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம தூங்கும் பொழுது வறுமை எப்படி வருமா சொல்லுங்க? வேதத்துக்கு நம்ம படிச்சோம் இல்லையா? வசனங்களை படிக்கும் பொழுது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம தூங்கும் பொழுது, அதாவது நான் என்ன சொல்றேன்னா ஒழுங்கா ஜெயிக்காம கர்த்தர் வழியில நடக்காம அப்பப்ப தூங்கி அப்பப்ப எழுதி இருந்தோம்னா, அதாவது விடிகாலத்துல ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ கூட தெய்வம் எனக்குள்ளாக ஆவிக்குரிய வாழ்க்கையில, அதாவது நான் சொல்றது நம்ம 3 பேர் சொல்லிருக்கேன். நான் சொல்றது தூங்கும் பொழுது கண் இல்லாம சொன்னேன் இல்லையா? ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம கண் தூங்கும் பொழுதுதான் நம்ம முதல் ஸ்டேஜ். அதை வந்து நான் விடிகால எழுதி ஜெபிக்கிறது. ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 1/2 மணி நேரமா, 1 மணி நேரம் 2 மணி நேரம், ஒரு நாளைக்கு காலையில 1 மணி நேரம், நைட்ல 1 மணி நேரம் நம்ம ஜெபம் பண்ணணும். ஆனா சரி ஓகே 1 மணி நேரமாவது ஜெபம் பண்ணணும், அட்லீஸ்ட் 1/2 மணி நேரம். இது எதுவுமே தெரியாத உலக வாழ்க்கையில மட்டும் வேலைக்கு போனேன், வந்தேன், சப்பாத்தி சாப்பிட்டேன், தூங்குவேன், அங்க போனேன், இங்க போனேன், வந்தேன், சாப்பிட்டேன், சப்பாத்தி. சோ இப்படியே நம்ம இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில வறுமை எப்படி வருவாமா? உன் தரித்திரம் வழி போக்குவரை போல வரும். வழி போக்குவரா யாருங்க சொல்லுங்க? வழி போக்குவரா யாரு? நம்ம வீட்டுல இருக்கோம், நேர யாரும் வருவாங்க, வந்து அம்மா கொஞ்சம் தண்ணி கொடுங்க, அம்மா கொஞ்சம் சாப்பாடு தான் போடுங்க, இல்ல ஏதோ துணிமணி எல்லாம் கொடுங்க, எங்க பிள்ளைக்கு முடியல, எத்தனை பேர் வந்துருக்காங்க வழி போக்குறது. சோ அதனால வழி போக்குவர நாம ஆவியுடைய வாழ்க்கையில அப்பப்போ தூங்கி அப்பப்போ எழுந்து நம்ம வாழ்க்கையில வறுமையான வறுமுறை கூட அப்பப்போ அப்பப்போ வந்து போகும். சோ நம்ம ஆவியுடைய வாழ்க்கையில நம்ம அப்பப்போ
தூங்கி எழுந்து ஒழுங்காக தொட்டிக்காக நம்ம வாழ்க்கையில வறுமை போதும் அப்பப்போ வந்து போகுது. ஓகேங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இரண்டாவது ஸ்டேஜ் வந்து என்ன கண் கூடாகப்படும் பொழுது குருட்டு அதாவது நம்மளால தூங்கி எழுதுறோம் ரொம்ப எழுத்துட்டு போவோம். அவங்க எப்பவுமே இருக்குதான். சோ அந்த நிலை ஆவியுடைய வாழ்க்கையில குறுக்கான நிலை அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நம்ம இருக்கும் பொழுது நம்மளோட வறுமை எப்படி வருவோம் 1000 மனிதனை போல வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பசங்களை படிச்சோம். உன் வறுமை 1000 மனிதனை போல வரும் அப்படின்னு சொல்லி இருக்கிறது. சரிங்களா? குருட்டு நிலைமை, இரண்டாவது நிலைமை குருட்டு நிலைமை. சோ குருட்டு நிலைமையை நம்ம அவங்களுடைய வாழ்க்கையில நம்ம குருட்டு நிலைமை இருக்கும் பொழுது நம்மளோட வறுமை எப்படி வருவோம் 1000 மனிதனை போல வரும். 1000 மனிதன் யாரும் கேட்பாங்களா? டிவிலாம் பார்த்துருக்கோம். இருக்காங்களா? இல்ல. எப்படி இருப்பாங்க? நல்ல பராக்கிரமசாலிகள், நல்லா வயிற்று போயிட்டா இருப்பாங்க. அடுத்தது வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கவசம் நெஞ்சில வந்து மார்க்கவசம் அணிஞ்சிருப்பாங்க. இவதுல வந்து சேஃப்டி கார்டு மாஸ்க் போட்டிருப்பாங்க. கை கெல்லாம் போட்டிருப்பாங்க, காலுக்கெல்லாம் போட்டிருப்பாங்க, கத்தியெல்லாம் வச்சிருப்பாங்க, கேடையை வச்சிருப்பாங்க. சோ உண்மையே இருப்பாங்க போறவங்க. சரிங்களா? 1000 மனிதன் போறவங்களே அவங்க அதை வந்து அவங்க போட்டிருக்கிற அந்த ஆயுதம் வந்து ரொம்ப எத்தனை கிலோ அப்படிங்கிறதே நம்மளால கணிக்க முடியாதுன்ற மாதிரி சொல்றாங்க. சோ அந்த 1000 அடித்த உடைய நம்ம போட்டுட்டு அவங்க வந்து நம்ம வீட்டுக்குள்ள விட்டாங்க சொல்றேன். இருக்கிற வீட்டுக்குள்ள வந்து அந்த 1000 மனிதனுக்கு வீட்டுக்குள்ள விட்டானா அவனோட வீட்டுல இருந்து கஷ்டமா ஈஸியா கஷ்டம். அவன் வந்து கையிலேயே இருப்பான். ரெண்டாவது வந்து கவசத்தை அணிந்தும் போது ரொம்ப வெயிட். சோ அவங்க மனுஷன் வாழ்க்கையில அவனை பிடிச்சு கல்வெட்டு வந்து கஷ்டம். அப்படித்தான் ஆண்களோட வாழ்க்கையில தூங்குவதில் எப்பப்போ எடுத்து வரும்போது வரிகள் எப்படி வருமா வழிபட போல அப்பப்போ வந்தது அப்பப்போ போயிடுது. அந்த வசதி ஸ்டேஜ் நம்ம போனோம் அப்படின்னா அவரை அந்த வாழ்க்கையில ரொம்ப கஷ்டம். சோ ஆண்களுக்கு வரும்போது அந்த மூன்று வாழ்க்கையில வராமல் ஆண்களுக்கு இடம் ஆண்களுக்கு ஆண்களுடைய வாழ்க்கையை செபிக்கும் பொழுது அவரை பிரயத்திக்கும் பொழுது கண்டிப்பா 1000 மனிதனை அவரால் தர முடியும். நம்மளால தர முடியாது, எல்லாரும் தர முடியும், அவரால் தர முடியும். சோ இதுதான் இரண்டாவது. சரிங்களா? ஒன்றை வசூல் செய்தார். ஒவ்வொரு இரண்டாவது மிக மோசமான ரொம்ப மோசமான நிலை என்ன? மூன்றாவது நிலை என்ன நிலை சொன்ன? மரணம் அடைகிற நிலை. அதாவது நம்ம சரீரத்தின் விளக்கான அழைக்கப்படுகிற நிலை மரணம் அடைகிற நிலை. அந்த மரண நிலைக்கு நம்ம போகும்பொழுது நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குமா? 15 வருஷம் படிக்க 15. ஆகையால் சரீரனுக்கு ஆபத்துகளும் சகாயமின்றி சரீரில் நாசமாவான். இதுதான் வந்து கடைசி ஸ்டேஜ். அதாவது என்னன்னா ஒரு நாளைக்கு நேரமாவது நம்ம ஜெபிக்காத வறுமை